பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மாதுளை செடி. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இது நாங்கள் சீடு போட்டோம், அதாவது விதை போட்டோம். அந்த விதையிலேருந்து வந்திருக்கு. இது ஒரு 2 வருஷமாக இருக்குது எங்கள் வீட்டில். பழைய வீட்டிலேருந்து வச்சுக்கிட்டு வந்துருக்கோம். பாருங்கள், இது இங்கே பாருங்க, மாதுளை பழம் பாருங்க, என் கை சைஸுக்கு இருக்குது. நிறைய பழம் வந்திருக்கு. நிறைய பழம் இருக்கும். இதில் பூ கூட நிறைய இருக்குது பாருங்கள். இதோட பூவை பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, இதில் முள் இருக்கும். முள் இங்கே பாருங்க, இங்கே நல்லா ஷார்ப்பாக ஒரு முள் இருக்குது. கையெல்லாம் உள்ளே வச்சோன்னா கிழிச்சிரும். முள் பாருங்கள், நல்லா ஷார்ப்பான முள் இருக்கும். இங்கே பாருங்க, இதில் கூட பழம் இருக்குது. எனக்கே இவ்வளோ நாள் தெரியாது. இது பழம் இருக்குது. நிறைய ஷார்ப்பான தான்ஸ் இருக்குது பாருங்கள். ஸ்பைக்ஸ் அண்ட் தான்ஸ் நிறைய இருக்குது. இது குத்துச்சுன்னா ரொம்ப வலி வலிக்கும். சில டைம் ஸ்க்ராச்சஸ் தான் பண்ணும், ரொம்பலாம் ஆழமாக குத்தாது. இதோட லீஃப் பாருங்கள், இப்படித்தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 3 feet இருக்கும். 3.5 feet கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சின்ன சின்ன மாதுளை செடி பாருங்கள். மாதுளை கன்று இதுவும் விதையிலேருந்து தான் வந்துச்சு. நாங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு சீடை போட்டுருவோம், அதுலேருந்து வந்துடும். எங்கள் கிட்ட எக்கச்சக்கமான மாதுளை செடி இருக்குது பாருங்கள். துளசி, மாதுளை இது எல்லாமே எங்கள் கிட்ட அதிகமாக இருக்குது பாருங்கள். இதுவும் மாதுளை செடி. இதில் இன்னும் பூக்கலை பாருங்கள். இதுவும் மாதுளை செடி. இதில் பூத்துச்சு, பூ அப்புறம் காஞ்சி போச்சு பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? பாய். September we met, I could tell by